அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய இந்திய பிரதமராக, தமிழ்நாட்டு முதல் பெண்மணி, தமிழ் பேசக்கூடிய இந்திய பிரதமராக என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் இலவசமான கல்வி, இலவசமான மருத்துவத்தை முழுமையாக்கப்பட வேண்டும். வரியில்லா தேசமாக இந்திய தேசத்தை உருவாக்கப்பட வேண்டும். அனைத்து மக்களுக்குரிய வருமான வரி சான்றிதழ் முழுமையாக பதிவு செய்து கொள்ள கட்டாய சட்டமாக அரசு இலவசமாக பதிவு செய்து கொள்ள அங்கீகாரம் அளிக்கப்படும். விவசாயம் மற்றும் தொழில் உற்பத்திக்குரிய விளைச்சலுக்குரிய அரசினுடைய விலைப்பட்டியல் அங்கீகாரம் அளிக்கப்படும். அரசு நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம் முழுமைப்படுத்தி நம்முடைய பாதுகாப்பாளர் சட்டம் நிர்ணயம் செய்து தரப்படும். இது அனைத்துமே நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது கட்டாய சட்டமாக்கப்படும். விதவை பெண் மறு திருமணம், அரசு பங்கீடு தொகை, பாதுகாப்பாளர் சட்டம் முறைப்படுத்தப்பட்டு அவர்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் மறு திருமணம் செய்து கொள்ள அரசு பங்கீடு தொகை அளிக்கப்படும். இதனால் அவர்களுடைய பாதுகாப்பு நிர்ணயம் செய்து தரப்படும். அது மட்டுமில்லை, அந்த திருமணத்துக்குரிய அனைத்தும் நம்மளுடைய காவல்துறையால் அவர்களுக்கு அனைத்துமே விசாரித்து ஒரு நல்ல பாதுகாப்பு நிர்ணயம் செய்து தரப்படும். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்த கூட்டமைப்பு தொழில் அரசாங்கத்துடன் ஏற்படுத்தி கொள்ள அல்லது ஒரு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள அரசு முழுமையாக அங்கீகாரம் அளிக்கப்படும். நம்மளுடைய பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் இன்றைக்கும் பெண்கள் பாதுகாப்பின்றி வெறும் போதைப் பொருளாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்துமே முறைப்படுத்தும் சட்டமாக நம்மளுடைய பாதுகாப்பாளர் சட்டம் முறைப்படுத்தப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.